இப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க, டேய் யார வேணாலும் பேசு, அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகனை பேசாத அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. படநிகழ்ச்சியில் பேசிய நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை மேடையில் கலாய்த்து பேசியுள்ளார். ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது 2018 காலகட்டத்தில் சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான். நான் வந்து நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல, ஐயா வைகோ போல பேசுவேன், கலைஞர் ஐயா போல பேசுவேன், கமலஹாசன் போல பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புடைய சின்ன வயசுல இருந்து பண்றது. அப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க, டேய் யார வேணாலும் பேசு, அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகனை பேசாத அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு தாய் அன்போடு எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா, அதனால பேசக்கூடாதுன்றாங்க. நாங்க என்ன பண்ணோம், களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூப்பியா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நைய புடைன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல. அப்ப அவர் கூப்பிட்டா, சேனல் சரியா போக மாட்டேக்கு, நம்ம 2 பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்புல. என்ன பண்ணுவோம், நான் இப்ப மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திட்டு இருக்கிறேன், இரவு 6 மணிக்கு மேல பெரிய வேலை கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னாரு. வீட்டு பக்கத்துல உறையூர்ல அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதுல போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்க வந்து வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம், கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பாத்துக்கோங்க. ஒரு சேனல்ல ஒரு 2-3 காணொலி தான் வெளியிட்டு இருக்காப்ல. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் டீசர், அதுக்கு ப்ரோமோ அப்பெல்லாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்க ஆளுக்கு அப்புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே போடுவேன், அவன் எங்கடா இருக்கான் வர சொல்றான். மதுரைக்கு போனா செந்தமிழ் பைந்தமிழ் அகநானூறு புறநாறு 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ வம்படியா வந்து சிக்கிருக்கமே, ஜூல வந்து மாட்டு மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யுங்கடா அப்படின்னாரு. முதல் காணொலியை நீக்க வச்சிட்டாரு. முடிஞ்சா சோழி அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்ப அவர் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வேற காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத, அண்ணன் திட்டாத காணொலிகளா போட ஆரம்பிச்சு. அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போகடான்னாங்க. அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு. அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பிச்சேன். சாட்டை என்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்திருக்கு. நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றும். அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததுல என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்புண்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.